இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே வந்தவங்க சும்மா இல்லாமல் நிறைய இடங்களில் சில விஷயங்களை பேசுகிறாங்க. அந்த கட்சியை பற்றி, நம்ம இருந்த இடத்த பற்றி என்றைக்குமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு. திரும்ப அதான் சொல்கிறேன், நாம வளர்த்த வீட்டில் நாம கல்லெறிவது சரியாக இருக்காது. அது மேலே பார்த்து எச்சித்து போவதற்கு சமமானது. மற்ற கட்சிகளைப் போல நாம் தமிழர் என்பது வெறும் ஒரு கட்சி அல்ல. இது வந்து ஒரு பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். இது பேச்சுக்காக சொல்வதல்ல, உண்மையிலே அப்படிதான். இது என்ன சொல்றதுன்னா, நாம கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அந்த சனாதனத்தை ஆதரிக்காமல் ஒரு நடைமுறையை கொண்டு வர்றோம் அப்படின்னா, வடக்கு இருக்க இந்திக்காரனுக்கு அவனுக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பானிபுரியை தின்னுட்டு பான்பராக்கை போட்டுக்கிட்டு அவன் எளிதாக தாமரைக்கு ஓட்ட போட்டுடுறான். அவன் போடுற ஓட்டுக்கு சேர்த்து நாமளும் 5 வருஷம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இதே கடந்த காலத்துல டாஸ்மாக்கு எதிராக நாங்கள் நாம் தமிழ் உட்பட பல பேர் போராடும் போதெல்லாம் இந்த அரசு என்ன சொன்னுச்சு? டாஸ்மாக மூட முடியாது. ஏன் மூட முடியாது? மூடுனா கள்ளச்சாராயம் வந்துடும் சொன்னிச்சா இல்லையா? டாஸ்மாக மூட முடியாது, மூடுனா கள்ளச்சாராயம் வந்துடும். இப்ப மூடாமலே கள்ளச்சாராயம் வந்துருச்சு இல்ல? இப்ப நீங்க எதை மூட போறீங்க? மிஸ்டர் ஸ்டாலின் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன? ஒரு படிக்காத பாமரன் கேட்கிற கேள்வி என்ன? நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்துல கள்ளக்குறிச்சி மரணம் தான் முதல் மரணமா? அதுக்கு முன்னாடி போன வருஷம் மரக்காணத்துல 17 குடும்பம் தாலி வந்துச்சு. இப்ப போன வருஷம் 17 பேர், இப்ப இந்த வருஷம் 67 பேர் ஆகி போச்சு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? மிஸ்டர் ஸ்டாலினால சொல்ல முடியுமா கள்ளக்குறிச்சி மரணம் தான் முதல் மரணம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் தான் கடைசி மரணம், என் ஆட்சியுமே நடக்காது சொல்ல முடியுமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்? 10 லட்சம் எங்க ஆத்தா, எங்க பெரியாத்தா, சின்னத்தா தாலி எடுத்துட்டா கொடுத்துட்டீங்க. நாங்க கேட்கிறோம், அதே கள்ளக்குறிச்சியில இன்னமும் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நாங்க வாங்கிட்டு 1 லிட்டரு மடக்குன்னு அண்ணாக்க குடிக்கிறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்? நாங்க 15 லட்சம் தர்றோம். நாட்டுக்காக உயிரை விட்ட ஒருத்தனுக்கு 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்துட்டு கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எப்படா 10 லட்சம் கொடுத்த அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு தலைவன் நாம் தமிழ் தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான். வணக்கம் சகோதரா. வணக்கம் சகோதரா, இப்போ என்ன விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே வந்தவங்க சும்மா இல்லாமல் நிறைய இடங்களில் சில விஷயங்களை பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்சியில் இருந்தோன்னா அந்த கட்சியை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னாலும் அந்த கட்சியை பற்றி, நம்ம இருந்த இடத்த பற்றி என்றைக்குமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சில நாட்களாக ஆடியோ மேட்ரு போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. இதுதான் சாக்குன்னு சொல்லி அதுலேருந்து வெளியே போனவங்கலாம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியும் சரி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் சரி, அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்றது சரியா இருக்கு? அது சரியா? இல்ல, வெளியில போன எல்லாருமே அப்படி பேசிடல. நீங்க சொல்றதுல ஒரு மாற்று கருத்து. ஒரு சிலர் பேசுறாங்க. எதையாவது பேசணுமே, என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாய் அமைஞ்சு போச்சு. அது ஒரு துரதிருஷ்டவசமானதுதான். ஆனா என்னன்னா, திரும்பவும் அதான் சொல்றேன், நாம வளர்த்த வீட்டுல நாம கல்லெறிவது சரியா இருக்காது. அது மேல பார்த்து எச்சித்து போவதற்கு சமமானது. புரியுதா உங்களுக்கு? திரும்பவும் சொல்றது, நாங்கள் எதிர்த்தரப்புல நின்று எங்களை எதிர்க்க வேண்டியவிடம் கேட்பதே வந்து நீங்கள் வந்து எங்கள் கொள்கைகளை விமர்சிங்க, சித்தாந்தத்தை விமர்சிங்கன்னு சொல்றோம். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை நாங்கள் அதையே எதிர்க்கும் போது கூட இருந்து கொண்டு, அதுக்கு பேர் ஆகாவலின்னு சொல்லணும், ஆகாவலித்தனம் சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். அது போல கூடயே இருந்துட்டு இது பண்ணிட்டு தன்னால் இருந்துட்டு இப்ப வெளியில போய் வந்து இதை விமர்சிப்பது இது பயனற்ற ஒண்ணு, தேவையற்ற ஒண்ணு. சரி, இவங்க பேசுறத பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது? அப்படிலாம் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அதிலும் குறிப்பா இதை வந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு தார்மீக கூடுதல் தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில போயிட்டு உள்ள வந்திருக்காங்க. அதனாலதான் கேட்கிறேன். இப்ப நீங்க வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கீங்க, ஏன்னா வந்து இப்பெல்லாம் யாரு இருக்கா? அதான் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களே, பழைய ஆட்கள் யாருமே இல்லை, நாங்க எல்லாரும் தான் வெளியே வந்துட்டாங்களே. இப்ப இருக்கவங்களாம் புது ஆட்கள் தான் கூட இருக்காங்க. உங்களுக்கு வெளியே இருந்து பாக்குறீங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுமா, உள்ள இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்களே. என்னை நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கும் நான் எதிர்பதில் நிறைய தடவை கொடுத்துருக்கேன். அதனால கேட்கிறேன், நீங்க உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. மற்ற கட்சிகளை போல நாம் தமிழர் என்பது வெறும் ஒரு கட்சி அல்ல. இது வந்து ஒரு பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். இது பேச்சுக்காக சொல்வதல்ல, உண்மையிலே அப்படிதான். கட்சியை விட்டு வெளியில போன எத்தனையோ பேர் இருக்காங்க. குறிப்பா பேசுறேன். நான் கட்சி விட்டு வெளியில போயிருந்தப்ப 2021 தேர்தலில் நான் வேற ஒரு கட்சியில பயணிச்சேன். ஆனால் என் தாய் மீது ஆணையாக, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையாக சொல்றேன், நான் வேறொரு கட்சியில் இருந்த போதும் கூட நான் வாக்களித்த சின்னம் விவசாயி சின்னம். அப்போது இருந்த சின்னம் விவசாயி சின்னம். அதுதான் நான் வாக்களித்தேன். இது எனக்கே மட்டுமானது அல்ல, வெளியில போன எல்லோருமே அந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்கிறத நான் மானசீகமா நம்புறேன். அதனால ஏதோ ஒரு சூழல்களால, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள அரசியல்னால வெளியில போயிருந்தாலும் கூட கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் இந்த கட்சியின் சித்தாந்தத்தின் மீதோ, கொள்கையின் மீதோ, கோட்பாடின் மீதோ, சீமானனின் மீதோ பெரிதாக விமர்சனம் வருவதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லை. அதுல 1-2 பேர் முரண்பட்டவங்களாக இருக்கலாமே ஒழிய பெரும்பாலும் அப்படி இல்லை. அவர் வந்துட்டு வாய் பேச்சுக்கு தான் தமிழன் வந்து மண்ணை ஆளணும்,
ஒரு மண்ணின் மைந்தன் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உட்காரணும்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் சும்மா வாய் பேச்சுக்கு தான் அப்படின்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க அதை வந்து ஒன்றும் இல்லை. இப்போ பக்கத்தில் 4 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் மானமுள்ள கன்னடன் அந்த மண்ணின் மகன் சித்தராமையா அவர் கையில் அதிகாரம் இருக்கு, தெளிவாக சட்டமன்றத்தை கூட்டி அமைச்சரவை கூட்டி சட்டத்தை போட்டு அறிவிக்கிறார். இனி கர்நாடகாவில் 100 விழுக்காடு வேலை வாய்ப்பு எங்கள் மண்ணை சேர்ந்தவர்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தை அறிவிக்கிறாரா இல்லையா? அதற்கு பின்னாடி இப்போ பின்வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக அதை கொண்டு வருவார். உண்மையில் நாங்கள் அதை போற்றுகிறோம், அதை பாராட்டுகிறோம். அதே போலத்தான் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் வழி அறிந்து மொழி அறிந்த இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசிக்கின்ற அண்ணன் சீமானை போன்ற ஒருவர் கையில் அதிகாரம் வருகின்ற போது கட்டாயம் அங்கு நடந்த அது போன்ற சட்டங்கள் எல்லாம் இந்த மண்ணிற்கு வரும். அது நமக்கான தமிழ்நாட்டை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக மாற்றுகின்ற வேலையை செய்வதற்கு இப்படி ஒரு அரசியல் அதிகாரம் தேவை. பட்ஜெட் போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்துல. 5 முறை பீகாருடைய பேரை சொல்றாங்க, 4 முறை ஆந்திராவுடைய பேரை சொல்றாங்க. தமிழ்நாட்டை நிதி திட்டங்களிலும் தமிழ்நாடு இல்லை, உச்சரிக்கின்ற போது ஒரு முறை கூட தமிழ்நாடு பேர் இல்லை. இப்ப இதை கேட்டா என்ன சொல்றாருன்னா, நம்ம அண்ணன் அன்புமணி அண்ணன் சொல்றாரு, அது நீங்க நிதியெல்லாம் கொடுக்கணும்னா 25 தொகுதியாவது நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும், அப்பதான் சொல்றாரு. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் போட்டு கொடுத்த பட்ஜெட் தாக்குதலா இருக்கலாம் மேபி. இது வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் போட்ட பட்ஜெட். தமிழ்நாடுக்கு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எப்பாவது ஒரு போடுவாங்க. அப்ப அன்புமணி அண்ணன் நான் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஆளுமை அண்ணன் அன்புமணி அண்ணன் அவர்கள். அவர் படித்த ஒரு மருத்துவர். அவர் இப்படி பேசுவது எங்களுக்கெல்லாம் பெரிய வேதனையா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஜெயிக்க வச்சாதான் நீங்க வந்து திட்டம் கொடுப்பீங்க அப்படின்னா, அப்ப நாங்க என்ன சொல்றோம், அப்ப நீங்க அந்த ஜெயிக்க வச்ச தொகுதிகள்ல இருந்து மட்டும் நீங்க நிதியை வசூல் பண்ணிக்கங்க, வரியை வசூல் பண்ணிக்கங்க, மத்ததை விட்டுருங்க. 40 தொகுதி உங்களுக்கு ஓட்டு போடல, 40ஐயும் விட்டுருங்க. முடிஞ்சா தமிழ்நாடு தனி நாடா பிரிச்சு கொடுத்துருங்க, நம்ம வேணா அப்ப பாத்துக்கலாம். கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்ப பேசுனதுக்காக வந்து ஒரு வழக்கு போடுவாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுறவங்க மேல மட்டும்தான் வழக்கு போடுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்க மேலயும் வழக்கு போடுவாங்க. அதனால சிறை செல்ல தயாரா இருங்க. இல்ல கேட்கும் போதே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்ப வந்து யோசிச்சுதான் கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு தூரம் வர விஷயத்த கூட வெளிப்படையா கேட்க முடியல. இந்த குறிப்பா அந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, சட்டத்தினுடைய பெயரை மாத்தி. முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கான நடைமுறை என்பது வேற. இப்ப வந்து நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் போது யோசிச்சு செய்ய வேண்டியிருக்குது. நம்ம ஜனநாயக நாட்டில தான் இருக்கோமா அல்லது சர்வாதிகார நாடான்னு தெரியல. சட்டம் அமலுக்கும் வந்து விட்டது. இது என்ன சொல்றதுன்னா, நாம கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அந்த சனாதனத்தை ஆதரிக்காமல் ஒரு நடைமுறையை கொண்டு வர்றோம் அப்படின்னா, வடக்கு இருக்க இந்திக்காரனுக்கு அவனுக்கு அறிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, பானிபுரியை தின்னுட்டு பான்பராக்க போட்டுக்கிட்டு அவன் எளிதா தாமரைக்கு ஓட்ட போட்டுறான். அவன் போடுற ஓட்டுக்கு சேர்த்து நாமளும் 5 வருஷம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் யோசிக்காமலாம் இல்லை, மெதுவா அவங்களுக்கு எல்லாமே வெளியே வரும். யோசிக்கிற மக்களை டம்ப் பண்றாங்க. நீங்க யோசிக்காதீங்க, இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புன்னு வந்து நிறைய பேர் டம்ப் பண்றாங்க. மக்கள் தான் விழிச்சுக்கணும். நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல வந்து திருமாவளவன் அவர்கள் பேரும் அடிபட்டிருக்கு. ரஞ்சித் அவர்கள் சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இதுல நடுவுல விளையாடுறது யாருன்னு தெரியல. திருமாவளவன் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பாரா, இல்ல ரஞ்சித் அவர்கள் சொல்றது சரியா, இல்ல நடுவுல ஒரு கட்சி திமுக விளையாடுதா அப்படிங்கிற விஷயம் தெரியல. மக்களுக்கு இதில் நடுவுல என்ன நடந்திருக்குன்னு தெளிவா சொல்ல. இது வந்து திமுகவினுடைய அடிப்படை புத்தி. இது அந்த கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை சாதி ரீதியாக பிரித்து விட்டு அந்த 2 சாதி ரீதியாக மோதல்களை உண்டாக்குவது. தெற்க வந்து தேவருக்கும் தேவேந்திரருக்கும், இங்க வடக்க வந்து பறையருக்கும் படையாட்சிக்கும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதிக்குள்ளேயே சண்டை எடுத்து விடுவது. கன்னியாகுமரி பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாடாருக்கும் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் சண்டை. அது போல இப்போ ஒரு சமூகத்திற்குள்ளேயே, பறையர் சமூகத்திற்குள்ளேயே ஒரு சண்டை இழுத்து விடுகின்ற வேலையை, சிந்து முடிஞ்சு விடுற வேலையை திமுக ரொம்ப லாபகமா இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பிரச்சனைகளை செஞ்சுட்டாங்க. முதல்ல ரஞ்சித் அண்ணன் பேசுறாரு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இளவு வீட்டுல வந்து, ஒரு துக்க வீட்டுல வந்து ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அவ்வளவு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லு, புரியுதா உங்களுக்கு? புரியுது. எப்போதுமே அவங்களோட சூழ்நிலை, ஒரு துக்க வீட்டுல நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவோம், என்ன நமக்கு தோணுதோ அதை பேசுவோம். அப்படித்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கூடவே இருந்து பழகிய அண்ணன் ரஞ்சித் அண்ணன் அவர்கள் அந்த கஷ்டத்துல அவர் கோவத்துல பேசுறாரு. பேசுனது சரியான விஷயம்தான். புரியுதா உங்களுக்கு? போன முறை 2024 திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், இதே நிலை தொடர்ந்தால் 26ல ஓட்டு போடுவதை நான் பரிசீலனை செய்வேன், திமுக ஓட்டு போடுறத பரிசீலனை செய்வேன்னு சொன்னாரு. இதுல எந்தவித தப்பும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா பரிசீலனை செய்ய வேண்டியதே இல்லை, திமுக ஓட்டு போடக்கூடாது, அதுதான் சரி. இதை கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தை பேசிட்டாருங்கிறதுக்காக தன்னெழுச்சியாக ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு ரஞ்சித் அவர்கள். அப்படிதான் ஆமாவா இல்லையா? தன்னெழுச்சியாக கூட்டத்தை கூட்டுறாரு. அதை அண்ணன் திருமாண்ணன், நான் ரொம்ப வியந்து பார்க்கின்ற ஆளுமை அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாண்ணன் அவர்கள். அவர் வந்து அந்த அரசியல் நெருக்கடி காரணமாகவோ
அல்லது என்ன காரணமோ தெரியல, அந்த வார்த்தையை கூட பயன்படுத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அது அவர் தான் குறிப்பிட்டு சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல, பேர் சொல்லி சொல்லலை. காசு கொடுத்து கூடுற கூடத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னது யாரை சொன்னார்னு தெரியல. ஒருவேளை ரஞ்சித் அண்ணன் சொல்லியிருந்தா அது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்படி நம்ம அண்ணன் திரும்ப அண்ணன் பேசியிருக்க வேண்டாம். அதை தாண்டி இப்போ ரஞ்சித் அண்ணன் பேசுறாரு, மேடையில் பேசினாரு, இப்போ 16வது நாள் காரியத்தில் பேசினாரு, சென்னையில் 40% நாங்கள் தான், சென்னை நாங்கள் தான், ஒரு சமூக இது விடுதலைக்காக போராடுனா நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்கன்னா ஆமாம் நாங்கள் ரவுடிங்க தான் அப்படின்னு பேசினார். அதுவும் கோபத்தின் வெளிப்பாடு தான். அதுவும் நீங்கள் குட்ட குனிவதற்கு இது ஒன்றும் அந்த காலம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒடுக்கப்பட்டவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ பல்ல, நீ பறையன், நீ ஊருக்குள்ள வரலாமா, நீ காலனிக்கார பைய, நீ சேரிக்கார பைய, நீ எப்பறம் ஊருக்குள்ள வந்த, அப்படி பார்த்தா நீ அப்படி பேசுறாங்களா? அப்படி பாக்குறவங்கனால ஒரு ஹோட்டல்ல போயிட்டு யார் சமைக்கிறான்னு பார்த்துட்டா சாப்பிடுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இவர் யாருன்னு பார்த்துட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. எனக்கு புரியல, இந்த விஷயம் மட்டும் புரியல. எல்லா இடங்களையும் நம்மளுக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கீழேயும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர்னா டாக்டர் மட்டும் தான் பார்ப்போம், அந்த டாக்டர் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா போறோம். இந்த ஒரு விஷயம் இன்ன வரைக்குமே மாறல. இவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறவர்கள். முதலில் அம்பேத்கர் சொன்னது, நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, எனக்கும் யாரும் தாழ்ந்தவன் அல்ல. புரியுதா உங்களுக்கு? நான் யாருக்கும், அதான் எல்லோருக்கும் சம உரிமை. இப்ப இதுல சொல்ல வர செய்தி என்னன்னா, ரஞ்சித் அண்ணன் அப்படி சொன்ன உடனே மோகன்ஜின்னு ஒரு ஆள் இருக்காரு, தெரியுங்களா உங்களுக்கு? படம் எடுத்துக்கிட்டு இருப்பாப்ல. அவர் என்ன சொல்றாரு, டேய் நீங்க தான் சொன்னீங்கன்னா அப்ப நாங்க யாருடா வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? இயல்பாவே வட மாவட்டம் ஒரு பதட்டமான மாவட்டம், இயல்பா 144 போடுற அளவுக்கு ரொம்ப ஒரு சாதிய நெருக்கம் நிறைஞ்ச மாவட்டம் வட மாவட்டங்கள். ரோடு தான், குறுக்க ரோடு தான், எல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு மாதிரி ஒரே ஒரு ரோடு தான். ரோட்டுக்கு இந்த பக்கம் இவங்க இருப்பாங்க, பறையர் இருப்பாங்க, இந்த பக்கம் படையாட்சி இருப்பாங்க, அப்படியே நீரு பூத்த நெருப்பாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை இப்ப திமுக பத்த வச்சு விட்டுருச்சு. இது ஒருவேளை ஒரு பெரிய கலவரமாக மாறிடுச்சுன்னா, இதை கட்டுப்படுத்துவது காட்டுத்தீயை அணைப்பது எவ்வளவு கடினமோ அது போல இதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம். அப்ப இது ஒரு பொறுப்பா செஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்றேன், அண்ணன் ரஞ்சித் அண்ணா சொன்னதும் தவறு, ஐயா சகோதரர் மோகன்ஜி சொன்னதும் தவறு. உண்மையிலேயே சென்னை ரஞ்சித் அண்ணன் சொல்வதை போல பறையர் சமூகத்திட்டமும் இல்ல, மோகன்ஜி அவர் சொல்வதை போல வன்னிய படையாட்சி சமூகத்திட்டையும் இல்ல. சென்னை யார்கிட்ட இருக்குன்னா, மார்வாடி கிட்ட இருக்கு, ஜெயின் கிட்ட இருக்கு, சௌராஷ்டிரா கிட்ட இருக்கு, இந்திக்காரங்கிட்ட இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நகைக்கடன்னா ஜோய் ஆலுகாஸ் ஜோஸ் ஆலுகாஸ் வரைக்கும் அத்தனையும் மலையாளிகள் போயிருச்சு. நகை அடகு வைக்கணுமா, வாங்கின நகை பொண்டாட்டி தாலியை கொண்டு அடகு வைக்கணுமா, மணப்புறம் கோல்டு லோன்ல முத்தூட் பின்கார் வரைக்கும் அத்தனையும் மலையாளிகிட்ட போயிருச்சு. ஒட்டுமொத்த பேக்கரியும் மலையாளிகிட்ட போயிருச்சு. எங்க திருப்பூர்ல ஒட்டுமொத்த ஜவுளி வியாபாரம், பனியன் கம்பெனி வியாபாரம் எல்லாம் இந்திக்காரன்ட்ட போயிடுச்சு. அத்தனை அடிமட்ட வேலை வரைக்கும் இந்திக்காரன் வந்துட்டான். தெருவுக்கு தெரு பானிபுரி கடை இந்திக்காரன் போட்டிருக்கிறான். மெட்ரோல இந்திக்காரன் வேலை பார்க்கறான். தஞ்சாவூர்ல நாத்து நடுற வேலைக்கு இந்திக்காரன் வந்துட்டான். தெருக்கு தெரு பானிபுரி கடை இந்திக்காரன் வச்சிருக்கான், துணி கடை. மக்கள் யாரை தேடி போறாங்க? அந்த நார்த் இந்தியன் ஷாப்ல தான் நல்லா இருக்கும், அந்த நார்த் இந்தியன் பையன் தான் நல்லா துணி தப்பான், மக்கள் தேடி தானே போறாங்க. அதுதான் சொல்றேன், நம்ம ஆளுங்க இதை போய் நான் யார் தெரியுமா, நல்லா தமிழ் பையன்பா நல்லா தப்பாப்பா, ஒய் தமிழ் பொண்ணுப்பா நல்லா தப்பாப்பான்னு என்கரேஜாவது பண்றாங்களா? சோ மாற்றம் யாரு கொண்டு வரா? மக்கள் கையில, மக்கள் தான் மாத்தணும் எல்லாத்தையும். மக்கள் என்கரேஜ் பண்றதுனாலதான் அவங்க இங்க வராங்களே. மக்கள் ஒரு பெரும் சமூக கூட்டத்தை வழி நடத்த வேண்டியது அந்த மேய்ப்பன் தான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாநிலத்தின் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிற அந்த தலைவன் தான் மக்களை வழி நடத்தணும். நீங்க ஒண்ணும் இல்லை, இந்திக்காரன் வேலை பார்க்குறான், தமிழ்காரன் வேலை பார்க்க மாட்டான். ஏன் வேலை பார்க்க மாட்டான்? நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை கொண்டு சாராய கடையை கொண்டு இவனை காலையிலேயே குடிக்க வச்சிட்டீங்க. 12 மணிக்கு கடை திறக்குது, நைட்டு 10 மணிக்கு மூடுது. ஆனா நீங்க சொல்லுங்க, அதற்கு முன்பாக சாராயம் கிடைக்கிறதே இல்லையா? எல்லா ஊர்லயும் எல்லா டாஸ்மாக் கடையிலையும் காலையில 4 மணிக்கே சாராயம் கிடைக்குது. நீங்க போய் ஒரு நாள் உங்க சேனல் சார் போய் ஆய்வு செய்யுங்க. 4 மணிக்கே குவார்டர் கிடைக்கும். என்ன வித்தியாசம்னா, கடையை திறந்ததும் போய் வாங்கினா 135 ரூபா குவார்டர், கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் வாங்கினீங்கன்னா 200 ரூபா. 12 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்கு. அதுதான் மதியம் 12 மணிக்கு தான் கடையை திறக்கணும் அதிகாரப்படி. ஆனால் தமிழ்நாட்டின் சென்னை உட்பட அத்தனை மாவட்டங்களிலும் அத்தனை கடைகளிலும் காலையில 4 மணிக்கே கடையை திறந்துருவோம். 4 மணிக்கு பிளாக்ல கிடைக்கும். ஒரு குவார்டர் 200 ரூபா. சொல்லு, புரியுதா உங்களுக்கு? ஆனா உங்களுக்கு இந்த பணியாரம் இட்லி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க, சைட் டிஷ், டம்ளர் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ. சரி, 10 மணிக்கு கடையை போட்டணும்ல, பூட்டுறாங்களான்னு கேட்டா பூட்டுறது இல்ல. 10 மணிக்கு மேலையும் 12 மணி 1 மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும். பிளாக்ல வாங்கினா காசு கூட. அப்ப நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் இளவெடுத்தவங்க நீங்க சரக்கு விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த டாஸ்மாக் குறிப்பிட்ட நேரம் மட்டும் வித்துட்டு மூடி வச்சாலாவது ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் குடிக்கிறவன் குடிச்சிட்டு ஒரு உடம்புலிக்கு போய் குடிச்சு தொலைஞ்சான், வீட்டுக்கு போனான், மீதி காசை பொண்டாட்டிகளை கொடுத்தான் அப்படின்னு போயிடும். அது இல்லை. இவன் என்னன்னா, கடை ஓடிக்கிட்டே இருக்குது, குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நான் சிம்பிளா சொல்றேன். இதே கடந்த காலத்துல டாஸ்மாக்கு எதிராக நாங்கள் நாம் தமிழ் கட்சி உட்பட பல பேர் போராடினாங்கல்ல. போராடும் போதெல்லாம் இந்த அரசு என்ன சொன்னுச்சு? டாஸ்மாக மூட முடியாது. ஏன் மூட முடியாது? மூடுனா கள்ளச்சாராயம் வந்துடும் சொன்னிச்சா இல்லையா? டாஸ்மாக மூட முடியாது, மூடுனா கள்ளச்சாராயம் வந்துடும். இப்ப மூடாமலே கள்ளச்சாராயம் வந்துருச்சு இல்ல? இப்ப நீங்க எதை மூட போறீங்க?
எதை மூட போறீங்க? அப்ப சொன்ன எதையும் சரியா செய்யல. டெட்ரா பாக்கெட் வேற வரப்போகுது. இது என்ன ஆக போகுதுன்னு பாருங்கன்னா, இப்ப தீபாவளிக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு நாள் தயவு செஞ்சு உங்க சேனல் சார்பா ஒரு டாஸ்மாக் வாசல்ல நின்று நீங்க கவர் பண்ணுங்க. என்னன்னா என் பெரிய பஞ்சித்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 65 ரூபா, ஒரு குவார்டர் வந்து 130 ரூபான்னு வச்சுக்கோங்க. 65 ரூபா தான் அவன்கிட்ட இருக்கும். அந்த டாஸ்மாக் வாசல்லே நிற்பான். இந்த புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புருஷனுக்காக காத்திருக்கிற மாதிரி வழி மேல் விழி வைத்து காத்திருப்பான். எதுக்கு? தன்னை போலவே எவனாவது ஒருத்தன் கட்டிங்க வரணும்னா வரும்போதே கேட்பான், கட்டிங்க அப்படின்னா அவன் கோட்டு வாங்கினா போயிடுவான். அவனும் கட்டிங்க மாதிரி ஒத்த சிந்தனையோட வந்தான்னா அவன்கிட்ட 65 வாங்கி இவன் 65 போட்டு போய் கடையில் கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி ஒரு காலி பாட்டில் எடுத்து ரெண்டையும் ஒன்னா ஷேர் பண்ணி குடிப்பாங்க. இதுதான் இதுவரைக்கும் நடைமுறை இருந்துச்சு. இப்ப டெட்ரா பாக்கெட், ஏன்னா அந்த குடிமகனுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்ப இந்த திட்டம் வந்துருச்சுன்னா என்னன்னா, என் பெரிய பஞ்சித்தப்பன் காத்து கிடக்க வேண்டியது இல்லை. விறுவிறுன்னு போவான், இந்த அப்படி இளவெடுத்தன 65 ரூபா கொண்டா, டெட்ரா பாக்கெட்டை கொண்டா, அப்படியே ஓப்பன் பண்ணி அண்ணாக விட்டுட்டு கீழே போட்டு வாயை தொடச்சிட்டு மீசையை தடவி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். இப்ப இது என்ன ஆகும்னா, இது நாள் வரைக்கும் காத்து கடந்து 2 கட்டிங் போட்டவன் இனிமேல் 4 கட்டிங் போடுவானா? இப்ப இது போதான்னு என்ன அடுத்த திட்டம், இனிமேல் பாட்டில கொண்டு வந்து திரும்ப கொடுத்துரு. 10 ரூபா. இல்ல அது என்ன புரியல எனக்கு. இது வந்து மலைவாச ஸ்தலங்கள்ல இருந்தது. எதுக்காகனா அங்க காட்டு விலங்குகள் அதெல்லாம் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும். அந்த பாட்டில குடிச்சு போட்டு கீழே போட்டோம்னா யானைகள் மிச்சம் சிக்கலாயிருமேங்கிறதுனால அதுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அந்த பாட்டில திரும்ப கொடுத்தனா 10 ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு திட்டம் இருந்தது. இதே இப்ப தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்த போறாங்களாம். இதுல என்ன ஆகும்னா, இத்தனை நாள் வரைக்கும் வந்து ஒரு கௌரவமா போய் கட்டிங் போட்டு தெரிஞ்ச என் பெரிய பஞ்சித்தப்பன் இனி என்ன செய்வான்னா, ஆளுக்கு ஒரு கோணி சாக்கு எடுத்து முதுகுல போட்டுக்கிட்டு போய் ஒவ்வொரு டாஸ்மாக்கா போய் நின்றுவான். நிப்பானா மாட்டானா? கண்டிப்பா நிப்பான். ஏன்னா ஒரு பாட்டுல அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் ஊருக்குள்ள சாதி பெருமை பேசிக்கிட்டு நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்க காட்டை வித்து கல்லு குடிச்ச பரம்பரை தெரியுமா நாங்க அப்படின்னு வீரமா பேசிக்கிட்டு இருந்தேன் என் பெரிய பஞ்சித்தப்பன். புல்லுக்கட்டு மீசைய வச்சுக்கிட்டு நாங்க சாக்கை வச்சுக்கிட்டு நிற்பான். நின்றுக்கிட்டு போற வரவங்கலாம் வந்து கீழே போட இப்ப குடிச்சிட்டீங்களா, கொஞ்சம் கீழே போட எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாட்டிலா தூக்குவான். 10 பாட்டில கொடுத்தா 100 ரூபா ஒரு குவார்டர் ஆச்சு, 20 பாட்டில கொடுத்தா 200 ரூபா ஒரு ஆஃப் ஆச்சு. அப்ப காட்டை வித்து கல்லு குடிச்சேன்னு பேசுவாங்க. இனிமேல் நாங்க யார் தெரியுமா, பாட்டில வித்து நாங்க வந்து சரக்கு அடிச்சால் தெரியுமான்னு பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடுற வேலையை இந்த ஸ்டாலின் அரசு செய்யுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைகள்லாம் சாராயம் குடிச்சு தெரியுது. பள்ளிக்கூட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க போய் குடிச்சுக்கிட்டு தெரியுது. இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட துப்பு இல்ல, இது இல்ல. கள்ளக்குறிச்சியில் 67 குடும்பம் தாலி எடுத்து நின்னத ஒரு வார்த்தை பேசிருப்பாரா ஸ்டாலின்? இல்ல அதுக்கடுத்துமே வந்து புதுச்சேரியில அதைத்தான் நான் கேட்கிறேன். மிஸ்டர் ஸ்டாலின், உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன, ஒரு படிக்காத பாமரன் கேட்கிற கேள்வி என்ன? நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்துல கள்ளக்குறிச்சி மரணம் தான் முதல் மரணமா? இல்ல, அதுக்கு முன்னாடி போன வருஷம் மரக்காணத்துல 17 குடும்பம் தாலி எடுத்துச்சு. இப்ப போன வருஷம் 17 பேரு, இப்ப இந்த வருஷம் 67 பேர் ஆகி போச்சு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், மிஸ்டர் ஸ்டாலினால சொல்ல முடியுமா கள்ளக்குறிச்சி மரணம் தான் முதல் மரணம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் தான் கடைசி மரணம், என் ஆட்சியுமே நடக்காது சொல்ல முடியுமா? நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 8வது நாளே அங்க இன்னும் அடக்கம் கூட பண்ணி முடிக்கல. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர்ல 3 பேர் வாங்கி சாராயம் வாங்கி குடிச்சிட்டு அதுல முருகன் ஒருத்தன் செத்தே போயிட்டான். இதை கேட்டா நீங்க சொன்ன மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உடனே சொல்றாரு, சீச்சி இந்த சாராயம் நாங்க வந்து தமிழ்நாட்டுல காய்ச்சினது இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம், ஏன்டா வயசு பயிலுக ஒரு சரக்கா போடுவேன்னு பாண்டிச்சேரி போய் ஒரு 4 நாள் குடிச்சு போட்டு ஒரு 2-3 பீர் பாட்டில் மிச்சமாகி போச்சு, கொண்டு போவேன்னு கார்ல கொண்டு வந்தா விரட்டி பிடிக்கிற பாண்டிச்சேரி காவல்துறை. நீங்க கடல் வழியா போனாலும் சரி, எந்த வழியா போனாலும் கூட அந்த ரூட்ல வர முடியாது. செக் போஸ்ட்ல நிப்பாட்டி காட்டு வண்டி பின்னாடி ஓபன் பண்ணு, பேக்கை ஓபன் பண்ணு, அதை ஓபன் பண்ணு பாக்குற காவல்துறை. நாங்க கேட்பது என்ன, ஏன்டா நல்ல சாராயம் கொண்டு வந்தாலே விரட்டி பிடிக்கிற பாண்டிச்சேரி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கள்ளச்சாராயம் கொண்டு வந்தப்ப நீங்க எதை கழட்டி மாட்டிட்டு இருந்தீங்க? காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல்துறை கையில வச்சிருக்கிறது யாரு? மு.க. ஸ்டாலின் நீங்க தானே காவல்துறை, நீங்க தானே அமைச்சர் காவல்துறைக்கு. நாங்க என்ன சொல்றோம், முறைப்படி கள்ளக்குறிச்சியில 67 தாலி அந்ததுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்மையான மனிதராக இருந்திருந்தார் அப்படின்னா பதவி விலகி இருக்கணும். ஆமா, எனக்கு துப்பு இல்லை, எனக்கு திராணி இல்லை, என்னால் இதை இப்போ சமாளிக்க முடியலை, எனக்கு வயசாகி போச்சு, நான் இந்தாங்கப்பா எங்கள் கட்சியில் வந்து இந்த அவர் இருக்காரு, எங்கள் மரியாதைக்குரிய அத்தை கனிமொழி அத்தை இருக்காங்க, எங்கள் அண்ணன் ராசா அண்ணன் இருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் கையில் கொடுத்துதாங்கப்பா ஆட்சி மேல் நீங்கள் பாருங்கப்பா நான் விளைவிக்கிறேன்ப்பா செஞ்சுருக்கணும். இல்லை, குறைந்தபட்சம் உங்க கையில் இருக்க காவல்துறையாவது இனிமேல் காவல்துறையால கட்டி மேய்க்க முடியாது. கமிஷனரை வந்து இடமாற்றம், கமிஷனர் மாத்திரா சரியா போச்சா? முதலமைச்சரை மாத்தணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முறைப்படி பார்த்தாலும் ஆட்சியவே மாத்தணும். தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிருக்கணும்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 10 லட்சம் கள்ளக்குறிச்சிக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சா? ராஜினாமா பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்காங்க. வந்தீங்க சரி, வந்து கிழிச்சது என்ன? வந்து புடுங்க ஆணி, ஒரு ஆணி உருப்படியான ஆணி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்,
10 லட்சம் எங்க ஆத்தா எங்க பெரியாத்தா சின்னத்தா தாலி எடுத்துட்டா கொடுத்துட்டீங்க. நாங்க கேட்கிறோம் அதே கள்ளக்குறிச்சியில இன்னமும் காய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நாங்க வாங்கிட்டு வரோம் 1 லிட்டரு மடக்கு அண்ணாக்க குடிக்கிறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்? நாங்க 15 லட்சம் தர்றோம், 15 லட்சம் தர்றோம், குடிப்பீங்களா? உங்க குடும்பத்தை குடிப்பீங்களா? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? முறைப்படி நாட்டில் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? ஸ்டாலின் உங்களுக்கு தானே. செய்யல. அதுக்கு நீங்க வந்து கேட்டா நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்ங்கிற ஸ்டாலின். எங்களுக்கு என்னன்னா உண்மையிலேயே அந்த இரும்பு கரம் எங்கதாங்க இருக்கு? தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயமும் சொல்றேன். என்ன கடுமையாச்சு? கடுமையானதுன்னா இப்ப அடுத்த 10 நாள்ல விழுப்புரத்துல மாற்றம் தெரிஞ்சிருக்கணும்ல. இதுல ஒரு கூடுதல் ஒரு செய்தி, இந்த சம்பவம் நடந்தப்ப மற்ற அத்தனை கட்சிகளுமே பேசாம இருந்தாங்க. ஒருத்தர் கூட பேசல. ஒரே ஒருத்தன் தான் பேசினான். என்னன்னா, ஏண்டா நாங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஆட்டோ ஓட்டி மூட்டை தூக்கி வண்டி கடை போட்டு இட்லி கடை போட்டு நாங்க உழைச்சி வரி பணம் கட்டுறோம். சாலை வரி, நீர் வரி, நில வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, ஜிஎஸ்டி வரி, அத்தனை இழவு வரியும் நான் கட்டுற வரி பணத்துல எவனோ ஒருத்தன் கொழுப்படுத்து போய் கலாச்சாரம் குடிச்சு சாவான். அவனுக்கு 10 லட்சம் குடிப்பியா நீ? இதே நம்ம இதுல இபில ஒருத்தன் வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2 லட்சம் 3 லட்சம். ராணுவத்துல நாட்டுக்காக உயிரை கொடுத்தா 3 லட்சம் 4 லட்சம். ஒரு காவல்துறை அதிகாரி 5 லட்சம் இருக்கிற வரைக்கும் தாங்க மரியாதை. அந்த ராணுவத்துல இருந்து வந்துட்டு அந்த மரியாதை கூட கிடையாது. இப்ப நாங்க சொல்ல விரும்புவது என்னன்னா, அப்ப இப்ப நாட்டுக்காக உயிரை விட்ட ஒருத்தனுக்கு 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்துட்டு கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எப்படா 10 லட்சம் கொடுத்த அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு தலைவன் நாம் தமிழர் கட்சி தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான். இதை கேட்டப்ப திமுக உறுப்பிலாம் உடனே எழுதினான், ட்விட்டர்ல எழுதினான், சீமான் இப்படி பேசலாமா? இதை வந்து அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? அவன் செத்து போயிட்டான், அவன் குடும்பம் தெருல நிக்குது இல்ல, கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாருன்னா நம்மால் ஆர் மகாதேவன். அவர் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா மகாதேவன் ஐயா இருந்தார். அப்ப மகாதேவன் ஐயா கேட்டார், என்ன தெரியுமா கேட்டாரு? மரியாதைக்குரிய திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்களே, மக்களுடைய வரி பணத்துல 10 லட்சம் நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி மு.க. ஸ்டாலினுடைய விக்கு மண்டையில கொட்டு வச்சு யார் கேட்டது? நீதிபதி மகாதேவன் கேட்டார். அவர் கேட்கறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே எங்களுடைய அண்ணன் சீமான் கேட்டு விட்டார். புரியுதா உங்களுக்கு? இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, காமராசர் ஐயாட்ட தான் கேட்பாங்க, எப்படிங்க ஐயா உங்களுக்கு மட்டும் இப்படி தோணுது? உங்களுக்கு சத்துணவு திட்டம், சீருடை திட்டம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கிறப்ப ஐயா நெல்லைக்கண்ணன், மறைந்து போன நெல்லைக்கண்ணன் ஐயா தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, எவன் ஒருவன் சதா சர்வகாலமும் இந்த மக்களை பற்றி, இந்த மண்ணை பற்றி, இந்த நிலத்தை பற்றி சிந்திக்கிறானோ அவன் மண்டைக்குள்ளதான் இது போல அற்புதமான திட்டங்கள் எல்லாம் உதிக்கும்னு சொல்லுவார். அது போலத்தான் இந்த மக்களை பற்றி தொடர்ந்து யோசிக்கின்ற ஒருவனால் தான் இது போன்ற கேள்விகளை கேட்க முடியும். அப்படிப்பட்ட தலைவனாக எங்களுடைய அண்ணன் சீமான் இருக்கிறாங்கிறத காலம் இதோ நிரூபிச்சிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, மக்கள் கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சகோதரர். நன்றிமா, நன்றி.